இந்த யுத்தத்தை எப்படியாவது திசை திருப்பி அரபு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு யுத்தமாக மாற்றிவிட்டால் அது ஒரு நிரந்தர யுத்தமாக பயணித்துக் கொண்டிருக்கும். எனவே அதனுடைய செலவுகள் அமெரிக்காவுக்கு வராது, அதனுடைய பிரச்சனைகள் இஸ்ரேலுக்கு வராது. அரபு நாடுகளும் ஈரானுமே சண்டை போட்டுக்குருவாங்க. அவங்களுக்குள்ள சண்டை போட்டால் இவங்களுக்கு லாபம் என்கிற விதமாக இதை திசை திருப்புவதற்கான முயற்சியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து ஈடுபடுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி வருகிறது. எனவே ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுக்கு ஆதரவான ஷியா பிரிவுகள் மீது இந்த குர்து பிரிவுகள் தாக்குதலை நடத்த ஆரம்பித்தால் ரெண்டு தரப்புக்கும் இடையில ஷியா சன்னி என்கிற சண்டை உருவாகிவிடும். பெரிய எதிரி அமெரிக்காவை விட்டுட்டு ரெண்டு பேருமே உள்ளுக்குள்ள அடிச்சுக்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. சார்ந்த சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விவகாரத்தை நம்ம ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க யுத்தம் தொடர்பாக தெரிந்து கொள்ள. அது என்ன முக்கியமான விவகாரம் என்றால், நமக்கு தெரியும் ஈரான் மீது அமெரிக்கா ஒரு பாரிய யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறது. இஸ்ரேலும் மிக கடுமையான தாக்குதல்களை ஈரானுக்குள் நடத்தி கொண்டிருக்கிறது. அதே அளவுக்கு பதிலடியை ஈரானும் அமெரிக்க இஸ்ரேலிய தளங்கள் மேல தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த யுத்தம் அடுத்து எப்படி நகரும் என்கிற ஒரு முக்கியமான கேள்வி அனைவரிடத்திலும் எழுந்து வரக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில இந்த யுத்தத்தின் வெற்றி தோல்வி என்பதை தாண்டி இந்த யுத்தம் அடுத்த கட்டம் நகர வேண்டும் என்றாலும் அமெரிக்கா இஸ்ரேல் விரும்புவதைப் போல மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ள ஏற்கனவே ஈராக்ல பிரச்சனை இருந்த மாதிரி, அதே போன்று ஆப்கானிஸ்தான்ல பிரச்சனை இருந்த மாதிரி, அரபு நாடுகளுக்குள்ள பிரச்சனை இருந்த மாதிரி கொஞ்சம் அண்மைய காலகட்டமாக பிரச்சனைகள் காசாவுடைய பிரச்சனையை தவிர வேறு எந்த பிரச்சனையும் அரபு நாடுகளுக்குள்ள இருக்கல. இப்பொழுது இந்த யுத்தம் ஆரம்பித்ததற்கு பிறகு தற்காப்பு நடவடிக்கையாக அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மேலே எல்லாம் தொடர்ந்து ஈரானும் தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய சூழல்ல இந்த யுத்தத்தை எப்படியாவது திசை திருப்பி அரபு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு யுத்தமாக மாற்றிவிட்டால் அது ஒரு நிரந்தர யுத்தமாக பயணித்துக் கொண்டிருக்கும். எனவே அதனுடைய செலவுகள் அமெரிக்காவுக்கு வராது, அதனுடைய பிரச்சனைகள் இஸ்ரேலுக்கு வராது. அரபு நாடுகளும் ஈரானுமே சண்டை போட்டுக்குருவாங்க. அவங்களுக்குள்ள சண்டை போட்டால் இவங்களுக்கு லாபம் என்கிற விதமாக இதை திசை திருப்புவதற்கான முயற்சியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து ஈடுபடுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி வருகிறது. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதினா அவர் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது நமக்கு தெரியும். அவர் சரியா பிழையாங்கிறது ரெண்டாவது. ஆனால் அவர் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான பதவி. இந்த பதவியில் இருக்கிறவர் இன்னொரு நாட்டினுடைய அதிபரோடு பேசுவார். கத்தார் அதிபர், துபாய் அதிபர், ஒவ்வொரு நாட்டு அதிபர்களோட தொலைபேசியில் பேசுவது, முக்கியமான விவகாரங்களை கலந்துரையாடுவது என்பது வேறு. ஆனால் நேற்று வெளியாகி இருந்த ஒரு முக்கியமான செய்தியில் ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுக்கு எதிரான குர்திஷுடைய தலைவர்களோடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக தொலைபேசியில் உரையாடி இருக்கிறார். ஏன் ஒரு சாதாரணமான ஒரு இனக்குழுவோட இப்படி தொடர்பு கொண்டு பேசுறாரு நினைச்சீங்கன்னா, ஈராக்ல இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு குர்து பிரிவுகளுடைய தலைவர்களாக அறியப்படுகிறவர்கள் தான் மசூத் பராசானி, அதே போன்று பாபெல் தலபானி ஆகிய ரெண்டு பேரு. இந்த ரெண்டு பேரோடும் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் என்கிறது ஆக்சியோஸ். இது எதுக்காக பேசுறாருன்னு சொன்னா, நாங்க ஈரானோட ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம், நீங்க குர்துகள் இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா உடனடியாக ஈரான் மேல தாக்குதல் நடத்தணும், அதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்க பண்ணித்தர தயாராக இருக்கிறோம் என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதே போன்று இந்த தலைவர்களோடு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் திரைக்கு பின்னால் பேசியிருக்கிறார் என்கிறது அல் ஜசீரா. பல மாதங்களாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்திருந்த நிலையிலேயே பல மாதங்களை தாண்டிய தொடர்புகள் இந்த இருதரப்புக்கும் அவர்களோடு இருக்கிறது, தசாப்தங்களாக இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக சிரியா, ஈராக், ஈரானுக்கு உள்ள சில குர்து பிரிவுகள், இவங்களோட அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்புகளை பேணி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேல் நிறைய உளவு தகவல்களை இவர்களை வைத்தும் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல தான் இப்பொழுது அமெரிக்க அதிபர் நேரடியாகவே குர்துகளுடைய தலைவர்களோடு பேசி இருக்கிறார். எதற்காக பேசுறாருன்னு சொன்னா, ஈரானுடனான எங்களுடைய சண்டையில நீங்க களத்துக்கு வரணும்,
ஈரானோட அட்டாக் பண்ணணும், ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுக்கு ஆதரவானவர்களோடு அட்டாக் பண்ணணும், சண்டையிடணும். அப்பதான் என்ன ஆகும்னா இந்த ஷியா சன்னி பிரச்சனை உருவாகும். குர்துகள் சன்னி பிரிவை சேர்ந்தவர்களாக பெரும்பாலும் இருக்கிறார்கள். ஷியாக்கள் ஈரான்ல இருக்கக்கூடியவர்கள் ஷியாக்களாக இருக்கிறார்கள். எனவே ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுக்கு ஆதரவான ஷியா பிரிவுகள் மீது இந்த குர்து பிரிவுகள் தாக்குதலை நடத்த ஆரம்பித்தால் ரெண்டு தரப்புக்கும் இடையில ஷியா சன்னி என்கிற சண்டை உருவாகிவிடும். பெரிய எதிரி அமெரிக்காவை விட்டுட்டு ரெண்டு பேருமே உள்ளுக்குள்ள அடிச்சுக்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இப்ப நடக்கக்கூடிய யுத்தத்துல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தத்துல இந்த சன்னி பிரிவுகள் உள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா பெரிய எதிரி ஓரம் கட்டப்பட்டுட்டு இந்த ரெண்டு பேருமே சண்டை பிடிச்சு கொள்வாங்க. அதே மாதிரி கத்தர் அல்லது துபாய் அல்லது பஹ்ரைன் அல்லது சவுதி அரேபியா எந்த ஒரு அரபு நாடுகளாக இருந்தாலும் பெரும்பாலும் இவர்களுடைய ஆட்சி கட்டமைப்பு சன்னி பிரிவுகளோடு சேர்ந்து இருக்கிறது. பொதுவான சகோதரர்களும் இந்த வீடியோக்களை பார்க்கறதுனால ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, இஸ்லாத்துக்கு உள்ள சன்னி ஷியா என்கிற பிரிவுகளை இஸ்லாம் கொண்டு வரவில்லை. முகமது நபி சன்னியா ஷியாவா அந்த மாதிரி முகமது நபி அவர்கள் பிரிக்கல. முகமது நபியினுடைய மரணத்துக்கு பிறகு ஷியா என்கிற ஒரு பிரிவு தோற்றம் பெற்றது. அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய மார்க்க விழுமியங்கள் எதுவுமே இஸ்லாத்தோடு இணைந்தது அல்ல. அதை நம்ம இந்த ஈரானுடைய ஆதரவு என்பது அரசியல் ரீதியிலான ஆதரவு, அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அமெரிக்காவை சிம்ம சொப்பனமாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இந்த இடத்துல ஷியா சன்னிங்கிற பிரிவினையை நம்ம பார்க்கல. ஆனால் மார்க் அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் குர்ஆன் மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிப்படைகள் சன்னி பிரிவை சார்ந்தவர்களிடத்தில் தான் இருக்கிறது. அதற்கு நேர்மாற்றமான கொள்கைகளில் ஷியாக்கள் இருக்கிறார்கள் என்கிற கருத்துக்களில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை பொதுவான மக்களும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல நம்ம சொல்றோம். இப்படியான ஒரு சூழல்ல தான் இந்த மார்க்க ரீதியாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்துக்கு பிறகு உண்டாக்கப்பட்ட இந்த பிரிவினையை மேற்கு நாடுகள் எப்பொழுதுமே பயன்படுத்தி வந்திருக்கின்றன. ஈராக் வார்ல இதைத்தான் பயன்படுத்தினாங்க. சதாம் ஹுசைனை அழிக்கிறதுக்காக குர்து பிரிவுகள் பயன்படுத்தப்பட்டது. அதே போன்று ஆப்கான் வார்ல இது மாதிரிகள் நடந்த காட்சிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். மற்ற எந்த இடத்துல நடந்தாலும் இந்த ஷியா சன்னிங்கிறத வைத்துக்கொண்டு ஒரு பெரிய பிரிவினையாக காட்டிக்கொண்டு அரபு நாடுகளுக்கு மத்தியிலே பிரச்சனையை மேற்கு நாடுகள் உண்டாக்கி கொண்டே இருக்கும். அப்படியான ஒரு சூழல் இருக்கும் போதுதான் இப்போவும் என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால், எப்படியாவது இந்த அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் தடுப்பதை நிறுத்திவிட்டு, அதாவது ஈரான் அட்டாக் பண்ணுறான், இவங்க தடுக்கிறாங்க, தடுக்கிறத நிறுத்திட்டு ஈரானை இவங்க அட்டாக் பண்ணணும். அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னாலே சன்னி பிரிவு நாடுகளுக்கும் ஷியா நாட்டுக்கும் இடையிலான ஒரு சண்டையாக இது மாறிடும். அமெரிக்கா விட்ராவ் ஆகிடுவாங்க, இஸ்ரேலும் விட்ராவ் ஆகிடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஓரமானதுக்கு பிறகு இவங்க அடிச்சு கொள்வாங்க. இதுதான் அவர்களுக்கு தேவையானதாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டால், அரபு நாடுகள் மிக தெளிவாக இருப்பதை போன்று தெரிகிறது. குறிப்பாக சவுதி, யுஏஇ, கத்தர் உள்ளிட்ட எல்லா நாடுகளுமே என்னன்னா, நேற்று அவங்க விடுத்திருந்த அறிவிப்புல, நாங்கள் ஈரானோடு எந்த சண்டைக்கும் போகவில்லை, எங்களுக்கும் ஈரானுக்கும் எந்த சண்டையும் கிடையாது. ஈரான் எங்க நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸை நோக்கி தாக்குதல் நடத்துறாங்க, அதை தடுக்கிறது தான் எங்களுடைய வேலையாக இருக்கிறது. ஏன்னா எங்க நாட்டுக்குள்ள அந்த பேஸ் இருக்குது, எங்க நாட்டை நோக்கி தாக்குதல் நடத்துறாங்க, அதை டிஃபெண்ட் பண்ற வேலையை தான் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர நாங்கள் ஈரான் மேல தாக்குதல் நடத்தல, நாங்க ஈரானோடு சண்டைக்கு போகலை, எங்களுக்கும் ஈரானுக்கும் சண்டை இல்லை என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய பேஸ் அவங்க வச்சிருக்கிறாங்க, அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா நாங்க அவங்களோட ஈரானோட சண்டை கிடையாது, அமெரிக்கா தான் சண்டைங்கிறதுல தெளிவாகவும் இருக்கிறாங்க. குறிப்பாக நேற்று யுஏயும் கத்தரும் சவுதி அரேபியாவும் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல மேலதிகமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, எங்களுடைய எந்த பேஸையும் ஈரானை தாக்குவதற்கு நாங்கள் வழங்கவில்லை. எங்க நாட்டுக்குள்ள அமெரிக்காவோட பேஸ் இருக்கிறது உண்மை, ஆனா இங்க இருந்து ஈரானை தாக்குறதுக்கு நாங்க அனுமதி கொடுக்கல, நாங்க அதுல கவனமாகத்தான் இருக்கிறோம் என்கிற அறிவிப்புகளை அவங்க விடுத்திருந்ததை பார்க்க முடிகிறது. இது தெளிவான ஒரு செய்தியை சொல்லுது. என்னன்னா, நம்மளே இதை புரியும் போது அவங்க புரிய மாட்டாங்களா? நம்மளை கோர்த்துல பார்க்குறாங்க, நேரடியாக அமெரிக்கா வந்து ஈரானோட சண்டை பிடிச்சிட்டு இதை கண்டினியூவாக கொண்டு போக முடியாதுங்கிறதுனால நம்மளை கோர்த்து விட்டாங்கன்னா நம்ம காலாகாலம் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டி வரும், இந்த யுத்தம் முடிவுக்கு வராது, இது நமக்கு தேவையா என்கிற ஒரு நிலையில அரபு நாடுகள் சுதாகரித்துக் கொண்டிருப்பதை நம்ம புரிய முடியும். இந்த குர்து இனக்குழுவை சேர்ந்தவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்கிற கேள்விகள் தான் இருக்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல கிறுக்குத்தனமா எவனாவது ஆரம்பிச்சு விட்டான்னா அது ஷியா சன்னி பிரச்சனையாக உருவெடுக்க ஆரம்பித்து விடும். இதுதான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தேவையானதும் கூட. அதனால்தான் அமெரிக்க அதிபரே குர்து பிரிவு தலைவர்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படியான ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படாத இடத்து, ஏன்னா ஈரானுடைய தாக்குதல்கள் இதுவரைக்கும், இதுக்கு பிறகு எப்படி இருக்க போகுதுங்கிறது ரெண்டாவது, இதுவரைக்கும் மிக உச்சமான தாக்குதல்களாக இருக்கிற காரணத்தினால
ஈரானை எதிர்கொள்வதற்கு அமெரிக்கா இந்த மாதிரியான குழுக்களை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறது. இஸ்ரேலும் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சிக்கு அரபு நாடுகளோ இந்த குழுக்களோ சிக்காத விடத்து இந்த யுத்தத்தில் கண்டிப்பாக அமெரிக்கா தோல்வியை தழுவும். அமெரிக்காவினுடைய வெற்றியே ஆயுதத்தில் இல்லை, சூழ்ச்சிகள் தான் இருக்கிறது. அமெரிக்கா எப்படியாவது அரபு நாடுகளை இதிலே கோர்த்து விடுவதற்குத்தான் முயற்சி செய்கிறது. சன்னி ஷியா என்கிற பிரச்சனையை உண்டாக்குவதற்கு முயற்சி செய்கிறது. அப்படியான ஒரு முயற்சி தோல்வி அடைய வேண்டும் என்று சொன்னால் அரபு நாடுகள் இப்பொழுது இருக்கிற இதே சுதாகரிப்போது தடுக்கிற வேலையை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிற அந்த வேலையை மட்டுமே கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னாலே இந்த பிரச்சனை உள்ளே நுழையாது. ஈரான் அவர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதலை அமெரிக்காவை நெஞ்ச நிமித்தி சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி அவங்க சந்திச்சு முடிப்பாங்க என்கிற ஒரு நம்பிக்கையும் உலக மக்களுக்கு மத்தியிலே தற்போது தோற்றம் பெற்றிருப்பதை நம்ம பார்க்கலாம்.